எட்சி பற்றி கிட்டத்தட்ட ஒரு 28 வீடியோஸ் கிட்ட பண்ணிட்டோம். இது 29 வீடியோ பிளேலிஸ்ட்டில் நம்ம எட்சி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு 28 வீடியோஸும் வந்துடும். உங்களுக்கு என்ன டவுட்டாலும் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம எட்சி குரூப் லிங்கும் கீழே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எட்சியோட ஸ்ட்ரகிள்ஸை பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வர ஸ்ட்ரகிள் ஏன்னா எட்சிக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது, நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டவுட் நிறைய பேருக்கு வருது. ஸோ அதுக்கு நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா, உங்கள் ஊருக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பண்ணுவீங்க பெயிண்டிங் பண்ண தெரிஞ்ச பெயிண்டிங் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ண தெரியும், எடிட் பண்ண தெரியும், விஸ்காம் படித்தவங்க இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எடிட் பண்ண தெரியும்னா அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ப்ராடக்டை நீங்கள் எடுங்க. அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி ப்ராடக்ட்னா உங்கள் ஊர் சுற்றி பண்ணுற ப்ராடக்ட், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுற ப்ராடக்ட். உங்கள் ஃப்ரெண்டு இப்போ ஒரு கீ செயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண தெரியும். அந்த மாதிரி ப்ராடக்ட்னாலும் அந்த மாதிரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறது செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேஜரான ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனில் போயிடும். ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வேறு ப்ராடக்டை நம்ம ரிசர்ச் பண்ணி கொண்டு போகலாம். ரெண்டாவது கொரியர் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணலான்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கொரியர் பண்ணுங்கள், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். நான் பண்ண ஒரு கொரியர் அந்த கொரியர் எனக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொரியர் ஆஃபீஸ் வேணாலும் கொரியர் ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் வேறு கொரியர் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் அந்த கொரியர் ஆஃபீஸில் போய் கேளுங்க. அந்த கொரியர் ஆஃபீஸில் கேட்டுட்டு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் அந்த கொரியரை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். மூணாவது ஸ்ட்ரகிள் வந்து எட்சியோட ஃபீஸ். எட்சி வந்து நிறையா ஃபீஸ் வந்து வாங்க தான் செய்கிறாங்க. சார்ஜஸ் நிறையா வரும். ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30% மேலே சார்ஜஸ் வரும். ஆஃப் ரேட்ஸ்லாம் பண்ணால் ஸோ அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரதான் செய்யும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எட்சி தான் நமக்கு சேல் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நாலாவது பேனர் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன். நிறைய பேர் இதில் பேனர் அக்கௌண்ட்டில் தப்பு பண்ணுறீங்க. பேனர் அக்கௌண்ட்டில் எந்த தப்பும் பண்ணாதீங்க. பேனர் அக்கௌண்ட்டுமே சில டைம் பேன் ஆகும். அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டுமே கொடுங்க. பேனரில் வேறு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ பேனர் அக்கௌண்ட் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி ஃபைலிங்கு நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஜிஎஸ்டி ஃபைலிங் நீங்கள் பண்ண தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். சப்போஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆடிட்டர் மூலமாகவே பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பே அவுட் வர்றதுக்கு எப்படி ஒரு 30 to 40 நாள் ஆயிரும். ஸோ அந்த பே அவுட் எப்போ வருங்கிறத பார்க்குறதே ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். அடுத்து எட்சியோட அக்கௌண்ட் பேன் ஆகிறோம். எட்சி அக்கௌண்ட் எப்போ பேன் ஆகனா அடுத்தவங்க ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது, அடுத்தவங்க இமேஜ் எடுத்து போடுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாலே எட்சி அக்கௌண்ட் பேன் ஆகும். ஸோ எட்சி அக்கௌண்ட் பேன் ஆனால் திருப்பி வரவே வராது. ஸோ எட்சி அக்கௌண்ட் பேன் ஆகாது. நிறைய ப்ராடக்ட் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு சேல்ஸே வரல. அதுவுமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். எட்சியோட பாலிசி படி நிறையா ப்ராடக்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா லிஸ்டிங் கரெக்டாக பண்ணுறீங்களா, ஆப்டிமைஸ் பண்ணுறீங்களா, மற்றவங்க பண்ண மாதிரியே பண்ணுறீங்களா, உங்கள் காம்படிட்டரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்மளாம் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறத விட ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்கள பார்த்து நீங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து பண்ணும்போது சேல்ஸ் அதிகமாகும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸை கொண்டு வாங்க ஷாப்புக்கு. அப்போ தான் நிறையா சேல்ஸ் வரும். 100 சேல்ஸ் மேலே கொண்டு வரும்போது உங்களுக்கு ரிவ்யூ ஒரு 2 ரிவ்யூ 3 ரிவ்யூ வரும்போது சேல்ஸ் தானே வரும். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து லிஸ்டிங் ஃபீஸுக்கு ஆமாம், லிஸ்டிங் ஃபீஸ் ஒரு 20 ரூபா வரும். 4 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதோட ஒரே ப்ராடக்ட் தான். இப்போ ஒரு செயின் தான் 100 செயின் இருக்குதுன்னு நான் குவான்டிட்டி கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு செயினுக்குமே லிஸ்டிங் ப்ராடக்ட் 20 ரூபா எட்சி வாங்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நான் 20 ரூபா பே பண்ணி தான் ஒரே ப்ராடக்ட் தான் 100 செயின் வச்சுருக்கேன். 100 செயினுக்குமே 100 செயின் விற்றுதுன்னா நான் 20 ரூபானா அதுக்கே கிட்டத்தட்ட 2000 ரூபா நான் கொடுக்கணும் எட்சிக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அடுத்து இப்போ ஜிஎஸ்டி ஐஇசி கோட் எல்இடி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அவங்க வேணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐஇசி எல்இடி கூட எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு 800 ரூபா வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. மேக்ஸிமம் 5 to 6 மேலே கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன டவுட்னாலும்.